கம்பேக்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒரு ரோல் மாடலா கண்டிப்பா எடுத்துக்கலாம். இவரோட பேர் தான் கேர்லே டக்கர்ஸ். இவரு ஹங்கேரி அப்படின்ற ஒரு நாட்டுல பிறக்கிறாரு. பிறந்த இவரு அந்த நாட்டுல மிலிட்டரியில போய் சேர்றாரு. இவர் 1930ஸ்லயே பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லா ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன். எப்படின்னா, இவர் பிஸ்டல் ஷூட்டிங்ல இவர் ஹேண்டில் பண்ற விதத்தை அப்பயே நிறைய பேர் பேசியிருக்காங்க. இவர் ஹங்கேரி அப்படின்ற நாட்டுல ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா 1930ல ஒரு ஆபரேஷன்ல இவரோட கிரனைட் வெடிச்சதுல இவரோட ரைட் கை ஃபுல்லா சேதமாயிடுது. அதாவது ரைட் கை ஃபுல்லா இன்ஜுரி ஆயிடுது. இவரோட ரைட் கையும் வந்து செயல இருந்து போயிடுது. அதான் அவர் ரைட் ஹேண்ட் இருக்கு, ஆனா வேலை செய்யாது. ஆனா அவர் ரைட் ஹேண்ட் பிஸ்டல் ஷூட்டர். ஸோ அந்த நாட்டில் உள்ள எல்லாருமே வந்து சோகமாயிடுறாங்க. என்னடா ஒலிம்பிக்ல ஒருத்தர் கோல்டு மெடல் வாங்கி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த நேரத்தில் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனா அந்த மனுஷன் கைவிடல. இது வரைக்கும் அவர் லெஃப்ட் ஹேண்ட்லேயே ஷூட்டிங்கே பண்ணதில்லை. அங்க இருந்து லெஃப்ட் ஹேண்ட்ல ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சவரு 1948ல போயிட்டு ஒலிம்பிக்ல கலந்துக்கிறாரு. கலந்து அவரு ஷூட்டிங்ல கோல்டு மெடல் வாங்குறாரு. அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா 1952ல திருப்பி ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்கிறாரு. கலந்துக்கிட்டே இவரு திரும்பியும் கோல்டு மெடல் வாங்குறாரு.